ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் அவர் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போகிறது இனிமேல் நம்ம போகிற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நிறையா விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். நாங்கள் போகிற வீடியோ பார்த்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தேடி தேடி எடுத்து போடுறோம். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் டீமோட முன்னாள் ஆல்ரவுண்டர், எல்லாத்துக்கும் பிடிச்சவர். அவர் 6 பாலில் 6 சிக்ஸ் அடித்தார். அதுவும் T20 வேர்ல்டு கப்பில் ஸ்டூவர்ட் பிராடுக்கு எதிராக. அவர் இப்போ மனம் திறந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2007 அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னல் டீம் இந்தியா தோத்துட்டாங்க. அப்போது ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துச்சான். அடுத்தடுத்து 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டூரு, அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் இருந்துச்சான். அப்போ இருந்துச்சு. இங்கிலாந்து டூருக்கு அடுத்து இந்தியா பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் விளாண்டாங்க. அப்போ அதுதான் T20 வேர்ல்டு கப்பு, ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப். அதனால அதில் சீனியர் பிளேயர்ஸ், அதாவது யார் சீனியர் பிளேயர்ஸ்னால் சச்சின் டெண்டுல்கர், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா T20 மேலே. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு ரெஸ்ட்டு வேணும் இந்த மாதிரி நினச்சாங்க. அப்போ சீனியர் பிளேயர்ஸ் ஓய்வு எடுக்க போயிட்டாங்கன்னா புதுசாக நம்ம ஒரு கேப்டன் ஒரு டீமுக்கு நம்ம கேப்டன் நியமிக்கணும் இல்லையா. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் போது பார்த்திங்கன்னா யுவராஜ் சிங் என்ன நினச்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா, தனக்கு தான் கேப்டன் பதவி வரும், நம்ம டீம் இந்தியா லீட் பண்ணலாம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு பார்த்திங்கன்னா பிசிசிஐ டோனியை புது கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் சொன்னார், நான் ரொம்பவே ஏமாந்தேன், இருந்தாலும் நான் மனம் தளரலை, தன்னால் முடிஞ்ச எஃபர்ட் டீமுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு தான் சொன்னார். என்னவோ அவர் டீமுக்கு கேப்டன் ஆலைனாலும் 2007 T20 வேர்ல்டு கப் இந்தியன் டீமுக்காக ரொம்பவே ஒரு முக்கியமான ஆளாக தான் இருந்திருக்காரு. அடுத்தபடியாக அவர் வேறு என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா, எனக்கு பேசிக்காக டோனியை பிடிக்கும், இருந்தாலும் நான் கேப்டன்சி பண்ண நினச்சேன், இருந்தாலும் எதிர்பாராத விதமாக நானே எதிர்பார்க்கல, ஆனால் பிசிசிஐ டோனிக்கு கேப்டன்சி கொடுத்துட்டாங்க, நான் ஏமாற்றம் அடைஞ்சேன், இருந்தாலும் மனம் தரல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டை நான் T20 வேர்ல்டு கப்பில் போட்டேன் இந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. இதனால் இப்போ இதிலே தெரிஞ்சு போச்சு யுவராஜ் சிங் ஒரு ஓப்பன் டைப் பர்சனு. அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பற்றி நாங்கள் வீடியோ போடுறோம் காய்ஸ். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி வீடியோ போடுறோம், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.